பிரஜன் உள்ள வந்து நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எல்லாமே சூப்பர் அட்வைஸாக சாண்ட்ராக்கு கொடுத்தாரு. என்னென்னு ஒன்றுன்னா பார்த்துடலாம். உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினே அவர் என்ன கேட்டார்னா, திவ்யாவும் நீயும் பேச்சப் ஆகிட்டீங்களான்னு கேட்டார். அவங்க 2 பேரும் தனியாக பேச ஆரம்பித்தோடனே அப்போ ஒரு குட்டி க்யூட்டாக ஓடி வந்து, பிக் பாஸ் நான் கொஞ்சம் எங்கள் அம்மா கூட பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அம்மா நீ அழாதம்மா, உன்னோட கிளாமர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, 2 குட்டீஸையும் டான்ஸ் ஆட சொன்னாங்க. நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிட்ஸ் 2ம் க்யூட்டாக டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்கள அழாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னார். சொன்னோடனே இவங்களும் அம்மா கிட்ட அழாத அப்படின்னு சொன்னாங்க. முதலே பிரஜன் வந்து இப்படி திவ்யா கிட்ட பேசிட்டியா, பேச்சப் ஆகிட்டியான்னு கேட்டோடனே ஆமாம் பேசிகிட்டு இருக்கேன்னொன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த குட்டீஸ் என்ன சொல்லலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பார்வதியை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பிரஜன் சொன்னார், ஆமாம் பார்வதி அரோரா அவங்கள மட்டும் தான் பிடிக்கும், கொஞ்சம் தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க 2 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த குட்டீஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அச்சா எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, எங்களை பார்க் கூட்டிகிட்டு போகல, முடிவெட்ட கூட்டிகிட்டு போகலலாம் சொல்லிட்டு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சபரி வந்து சபரியும் கானாவினத்தனாவும் உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு இருந்தாங்க. சபரி தூக்கும்போது எனக்கு பாவமாக இருந்துச்சு, ஏன்னா இதையும் அவங்கள நடிப்புன்னா எல்லாரும் சொல்ல போகிறாங்க. அவர் தூக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் என்ன சொன்னான்னா, வினோதனாவோட கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு, அந்த கேப்டன்சி டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ கரெக்டாக பாருக்கிட்ட ஆன்சர் பண்ண, இந்த மாதிரி பலூன் உடைச்சது கரெக்டு தானே அதை சொன்னார். அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சாண்ட்ராக்கு அட்வைஸ் பண்ணார், நீ பாரு இங்கே ஒன்றும் பேசிவிட்டு அங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்க, அவட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாகிடு, நீ வீக்கெண்ட் ஷோவில் நீ பேசும்போது பாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு போட்டு காமிச்சாங்க, அவள் வந்து ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு காமிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு தலைவலி இல்லை, அதை பற்றி பேசுகிற, திவ்யாவுக்கு தலைவலி இருந்தது உண்மை தானே அப்படின்னு சொல்லி பிரஜன் பேசினார். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் வந்து ஓப்பனாக அந்த உண்மையெல்லாம் வந்து சொன்னது. தலைவலி இருந்தது உண்மைன்னு சொன்னார். அப்புறம் அவள் உன்னை எங்கேயுமே தப்பாக பேசலை அப்படின்னு சொன்னார். உடனே சாண்ட்ரா அந்த இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் காமிச்சாங்களா இல்லைன்னு தெரியாது, டாய்லெட் ஏதோ ஒரு பிளட் ஸ்டெயின் இருந்ததுன்னு அப்படி ஏதோ ஒன்று ஆரம்பித்தாங்க, இல்லை அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பிரஜன் அப்படி கட் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, திவ்யாவோட அந்த அந்த சூட்கேஸாக அந்த இதில் கிளாசெட்டில் ட்ரெஸ் எடுத்துருக்கேன், அதை அவள் கேட்டது தப்பு தான், பட் நீ அந்த இடத்துல லாஸ்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் என்ன காரணத்துக்காக எவிக்ட் ஆனேன் நீ ஒன்று நினச்சல அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து சாண்ட்ரா சொன்னாங்க, அந்த துண்டிச்சது தானே அப்படின்னு கேட்டாங்க. உடனே அது இல்லை ரீசன், இன்ன வரைக்கும் அது ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு. ஆக்சுவலாக அன்ஃபேர் எவிக்ஷனை வாய் தவறி ஃபேர் எவிக்ஷன் சொல்கிறாரு நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக புரியலை அது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, 3 படம் எனக்கு புக் ஆகிருக்கு, நான் ஜனவரி 1 ஷூட்டிங் போயிடுவேன், எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, நான் இங்கேயே வந்து ப்ரொமோஷனுக்காக பேசிகிட்டு இருக்கேன், நீ முதல்ல லாஸ்ட் ஆகாமல் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொன்னார். ஸோ வினோத் அண்ணாவோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை மென்ஷன் பண்ணார். அண்ட் பாருக்கிட்ட எப்படி தான் வேலை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணாட்ட கேட்டார் ஸ்பெஷலாக. ஸோ இதுதான் நடந்துச்சு, இன்னும் போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.